குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்பு தமிழகத்தில் 3 நாள் சுற்றுப்பயணமாக சீசல்ஸ் நகரத்திலே தேசத்திலே இருந்து நேராக கோவை மாநகருக்கு வந்தடைந்தேன். இன்றைக்கு 2வது நாள் சுற்றுப்பயணம் திருப்பூர் மாநகரத்திலும், முதல் நாள் சுற்றுப்பயணம் கோவை மாநகரத்திலும், நாளைய சுற்றுப்பயணம் மதுரையிலும் நம்முடைய தேசிய தலைவர் பொன் முத்துராமலிங்க ஐயா அவர்களுடைய சமாதியில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அமைகிறது. ஒட்டுமொத்த உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழக மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். தொழில்துறைக்கு நம்ம நீங்க எப்படி எந்த வகையில நம்ம உதவி பண்ண போறீங்க? எப்பொழுதுமே எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிக பிரகாசமான வெற்றிகரமான பருவங்களும் உண்டு. சில நேரங்களில் கடினமான வாழ்க்கை முறையும் உண்டு. நாம் தொடர்ந்து உழைப்பதன் மூலமாக இதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வை காண முடியும். அதற்கான முயற்சியில் மத்திய அரசு முழுமையாக தன்னை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. விரைவிலேயே ஒரு தீர்வை இந்த தொழில் நெருக்கடிக்காக, குறிப்பாக இந்த டெக்ஸ்டைல் தொழில் நெருக்கடிக்கு இருக்கின்ற ஒரு நிலையை மாற்றி அமைக்க முடியும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன்.